வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சொடோக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6x6 மெத்தடு. இந்த பசில அதிகமாக நம்ம இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பார்த்துருப்போம். சில பேர் ட்ரை பண்ணியிருப்போம், சில பேர் மூளையை அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்படி யார் யார் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போனாங்களோ அவங்களுக்காக தாங்க இந்த பதிவு. இந்த பசிலை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, காலியாக இருக்க செல்லை ஃபில் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. வாங்க டைரெக்டாக இப்போ பசிலுக்குள்ளே போகலாம். இதில் மொத்தம் 6 காலம்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 அண்ட் இதில் 6 ரோஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 அண்ட் இதில் 6 பாக்ஸஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மெத்தடு 6x6 மெத்தடு. இதில் நம்ம ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 1 2 3 4 5 6 இந்த 6 நம்பரும் ஃபில் பண்ண போகிறோம். ஒரு நம்பர் ஒரு தடவை தான் வரணும். நம்ம போட்ட நம்பர் திரும்பவும் போடக்கூடாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு காலம்லேயும் 1லேருந்து 6 நம்பர் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ண நம்பரே திரும்பி ஃபில் பண்ணக்கூடாது. இதுதாங்க இது பேசிக் ரூல். இப்போ நம்பர்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் முதல்ல எந்த நம்பர் அதிகமாக இருக்கோ அந்த நம்பர் எடுத்துக்கணும். இதில் நம்மளுக்கு எந்த நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா 5ங்கிற நம்பர் அதிகமாக இருக்குது. அதனால் 5 நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ், 3 6 இந்த 4 பாக்ஸ்லேயும் 5 இருக்குது. 4th பாக்ஸ்லேயும் 5th பாக்ஸ்லேயும் மட்டும்தான் 5 இல்லை. அந்த 2 பாக்ஸ்லேயும் மட்டும்தான் நம்ம 5 ஃபில் பண்ணணும். முதல்ல நாம் 4th பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 4th பாக்ஸில் நம்ம 5 இப்போ ஃபில் பண்ணணும். நம்மளுக்கு 5th காலமில் 5 இருக்குது. ரெட் கலர் பாக்ஸில் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி 6th காலம்லேயும் 5 இருக்குது. ரெட் கலர் பாக்ஸில் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த 2 பாக்ஸ்லையும் 5 இருக்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 3rd ரோ எடுத்துக்கலாம். 3rd ரோலையும் 5 நம்மளுக்கு இருக்குது. ரெட் கலர் பாக்ஸில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 5 இருக்கிறதுனால இந்த ரோலையும் ஃபில் பண்ண முடியாது. அதனால் இதையும் நம்ம அடிச்சிடலாம். இப்போ 4th பாக்ஸில் எல்லா செல்லுமே க்ளோஸ் பண்ணிட்டோம். எந்த இடத்துலையும் 5 வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஒரே இடம், இந்த இடத்துல மட்டும்தான் 5 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல 5 ஃபில் பண்ணிடலாம். இப்போ 5th பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். காலம் 1ல் 5 இருக்குது. அதனால் காலம் 1 அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு காலம் 3. காலம் 3ல் இருக்கிறதுனால காலம் 3யும் நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 6th ரோவில் 5 இருக்குது. அதனால் 6th ரோவையும் நம்ம அடிச்சிடுறோம். இந்த பாக்ஸ் 5ல் நம்மளுக்கு வரத்துக்கு ஒரே சான்ஸு, 5 வரத்துக்கு ஒரே சான்ஸு இந்த இடம் மட்டும்தான். அதனால் இந்த இடத்துல நம்ம 5 ஃபில் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு எந்த நம்பர் நம்மளுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா 4 3 பாக்ஸில் இருக்குது. அதனால் 4 எடுத்துக்கலாம். பாக்ஸ் 3 பாக்ஸ் 5ல் 4 இருக்குது. இப்போ பாக்ஸ் 1ல் 4 எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலம் 2லேயும் காலம் 3லேயும் நம்மளுக்கு 4 இருக்கிறதுனால அந்த 2 காலமையும் நம்ம அடிச்சிடலாம். 2 காலமும் நம்மளுக்கு அடிச்சிட்டா பாக்ஸ் 1ல் நம்ம 4 வரக்கூடிய ஒரே இடம் இதுதான். அதனால் இந்த இடத்துல நம்ம 4 ஃபில் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 4th பாக்ஸில் எப்படி 4 ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலம் 6ல் நம்மளுக்கு 4 இருக்குது. அதனால் காலம் 6ஐ நம்ம அடிச்சிடுறோம். ரோ 4லேயும் நம்மளுக்கு 4 இருக்குது. அதனால் ரோ 4ஐயும் அடிச்சிடுறோம். இதையெல்லாம் நம்ம அடிச்சிட்டா நம்மளுக்கு 4 வரத்துக்கூடிய ஒரே இடம் இதுதான். அதனால் அந்த இடத்துல 4 கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். 4 நம்ம எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் பாக்ஸ் 2ல் மட்டும்தான் 4 ஃபில் பண்ண வேண்டி இருக்குது. காலம் 6ல் நம்மளுக்கு 4 இருக்குது. அதனால் காலம் 6ஐ அடிச்சிடுறோம். காலம் 4ல் நம்மளுக்கு 4 இருக்குது. அதனால் காலம் 4ஐயும் அடிச்சிடுறோம். ரோ 2ல் நம்மளுக்கு 4 இருக்குது. அதனால் ரோ 2லையும் நம்ம அடிச்சிடுறோம். அப்படின்னா நம்மளுக்கு 4 வரத்துக்கூடிய ஒரே இடம் இதுதான். அதனால் இந்த இடத்துல பாக்ஸ் 2ல் நம்ம 4 கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அடுத்தது எந்த நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா 1 எடுத்துக்கலாம். பாக்ஸ் 2ல் இப்போ 1 எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோ 1ல் 1 இருக்குது. அதனால் ரோ 1ஐ க்ளோஸ் பண்ணிடுறோம். காலம் 4ல் 1 இருக்குது. அதனால் காலம் 4ஐ க்ளோஸ் பண்ணிடுறோம். காலம் 6ல் 1 இருக்குது. அதனால் காலம் 6ஐயும் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ பாக்ஸ் 2ல் எந்த இடத்துல சான்ஸ் இருக்குன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் 1 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த பாக்ஸில் 1 கன்ஃபார்ம் பண்ணிடுறோம்.
நெக்ஸ்ட்டு பாக்ஸ் 3ல் 1 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். காலம் 1ல் 1 இருக்குது, அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். ரோ 4ல் 1 இருக்குது, அதனால் அதையும் க்ளோஸ் பண்ணிட போகிறோம். இப்போ நம்மளுக்கு 1 வரத்துக்கு எங்கே சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா சான்ஸ் எதுவும் இல்லை. அதனால் வேறு இடத்துல 1 எங்கே வரணும் அப்படின்னு பார்க்குறோம். 5th பாக்ஸில் 1 இல்லை, அதனால் 5th பாக்ஸில் என்ன சான்ஸ்ன்னு நம்ம பார்க்க போகிறோம். காலம் 1ல் 1 இருக்குது, அதனால் காலம் 1 க்ளோஸ் பண்ணுறோம். ரோ 5ல் 1 இருக்குது, அதனால் ரோ 5 க்ளோஸ் பண்ணுறோம். 5th பாக்ஸில் நம்மளுக்கு 1 வரத்துக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய இடம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா 2 இடத்துல 1 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் பாக்ஸ் 3லேயும் 2 இடத்துக்குள்ள 1 வரத்துக்கு சான்ஸ் இருந்துச்சு. அதனால் 1 விட்டுடலாம். வேறு நம்பர் என்ன அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்பர் 3 அதிகமாக இருக்குது. இப்போ 3rd பாக்ஸில் எப்படி ஃபில் பண்ண முடியும்னு பார்க்கலாம். நம்பர் 3 3rd ரோவில் இருக்குது, அதனால் 3rd ரோவை பிளாக் பண்ணுறோம். காலம் 1ல் இருக்குது, காலம் 1 பிளாக் பண்ணுறோம். அப்படின்னா 3rd பாக்ஸில் 3 வரத்துக்கூடிய ஒரே இடம் இதுதான். அதனால் இந்த இடத்துல 3 கன்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 6th பாக்ஸில் 3 எங்கே வரணும்னு பார்க்கலாம். காலம் 5ல் 3 இருக்குது, அதனால் காலம் 5 பிளாக் பண்ணுறோம். ரோ 6ல் 3 இருக்குது, அதனால் ரோ 6 பிளாக் பண்ணுறோம். அப்படின்னா பாக்ஸ் 6ல் நம்மளுக்கு 3 வரத்துக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரே இடம் இதுதான். அதனால் இந்த இடத்துல 3 கன்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் 2ல் 3 வரத்துக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். காலம் 6ல் 3 இருக்குது, 3 பிளாக் பண்ணுறோம். காலம் 6 பிளாக் பண்ணுறோம். காலம் 5லேயும் 3 இருக்குது, காலம் 5 பிளாக் பண்ணுறோம். ஒரு இடத்துல தான் 3 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் 3 அங்கே கன்ஃபார்ம் பண்ணுறோம். பாக்ஸ் 1ல் 3 இல்லை, அதனால் பாக்ஸ் 1ல் 3 எங்கே வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். காலம் 1ல் 3 இருக்குது, அதனால் காலம் 1 பிளாக் பண்ணுறோம். காலம் 3ல் 3 இருக்குது, அதனால் காலம் 3யும் பிளாக் பண்ணுறோம். ரோ 1ல் 3 இருக்குது, அதனால் அதையும் பிளாக் பண்ணுறோம். நம்மளுக்கு பாக்ஸ் 1ல் இந்த ஒரு இடம் மட்டும்தான் சான்ஸ் இருக்குது, அதனால் இந்த இடத்துல நம்ம 3 கன்ஃபார்ம் பண்ணுறோம். பாக்ஸ் 1லேயும் பாக்ஸ் 2லேயும் இன்னும் ஒவ்வொரு நம்பர் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அது என்ன நம்பர்னு பார்க்கலாம். பாக்ஸ் 1ல் 1 6 4 3 5 5 நம்பர்ஸ் இருக்குது. அப்படின்னா மீதி 2 மட்டும்தான் இல்லை, அதனால் 2 அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பாக்ஸ் 2லேயும் அதே மாதிரி 1 2 3 4 5 இருக்குது, 5 நம்பர்ஸ் இருக்குது. அப்படின்னா 6 மட்டும்தான் இல்லை, அதனால் இந்த இடத்துல 6 கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 2 பாக்ஸ்லேயும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாக்ஸ் 4 எடுத்துக்கலாம். காலம் 6ல் இன்னும் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ஃபில் பண்ண வேண்டி இருக்குது. 5 6 1 3 4 இருக்குது, அதனால் அந்த இடத்துல 2 மட்டும்தான் மிஸ்ஸிங், அதனால் 2 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டா 4th பாக்ஸில் இன்னும் வர வேண்டிய ஒரே நம்பர் 6, அதனால் 6 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அடுத்தது 6th பாக்ஸ் எடுத்துக்கிட்டா 4th காலமில் ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ்ஸிங், அதனால் அந்த இடத்துல 6 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 5th காலமில் ஒரே நம்பர் தான் மிஸ்ஸிங் இருக்குது. என்ன நம்பர் அப்படின்னா 2, அதனால் அந்த இடத்துல 2 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 4th ரோவில் நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் மிஸ்ஸிங், அதனால் அந்த நம்பரையும் 2 கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு காலம் 1ல் பார்த்தா அங்கேயும் நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் மிஸ்ஸிங் இருக்குது, அதனால் அங்கே 6 கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். காலம் 1ல் 2 இருக்குது, அதே மாதிரி காலம் 3லேயும் 2 இருக்குது, அதனால் அதை ரெண்டையும் நம்ம அடிச்சிடலாம். இப்போ 5th பாக்ஸில் 2 வரத்துக்கு இந்த ஒரு இடத்துல தான் சான்ஸ் இருக்குது, அதனால் அந்த இடத்துல 2 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாக்ஸ் 5ல் இன்னும் ஒரே நம்பர் தான் வர வேண்டியிருக்கு, அந்த நம்பர் 1, அதனால் அந்த இடத்துல 1 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காலம் 3ல் இன்னும் ஒரு நம்பர் தான் வர வேண்டியிருக்கு, என்ன நம்பர் அப்படின்னா 6, அந்த இடத்துல 6 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு காலம் 2லேயும் இன்னும் ஒரு நம்பர் தான் பெண்டிங் இருக்குது, என்ன நம்பர் ரிமைனிங் அப்படின்னா 1 இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம் இன்றைக்கி. தேங்க்யூ.